Example 2.19 இந்த எக்ஸாம்பிளில் சப்டிவிஷன் 1, சப்டிவிஷன் 2, சப்டிவிஷன் 3ல் 3 சீக்வன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இதோட நெக்ஸ்ட்டு 3 டேர்ம்ஸை கண்டுபிடிக்கணும். சப்டிவிஷன் 1 எடுப்போம். கிவன் சீக்வன்ஸ் வந்து 1/2, 1/6, 1/10, 1/14, எக்ஸட்ரா. ஸோ இந்த சீக்வன்ஸுக்கு ஜென்ரல் டேர்மை ஃபஸ்ட்டில் எழுதுவோம். ஜென்ரல் டேர்ம் எழுதிட்டு அதிலிருந்து நெக்ஸ்ட்டு 3 டேர்ம்ஸை கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட் டேர்ம் 1/2 எப்படி எழுதலான்னா 1/2 இன்ட்டு 1/1. செகண்ட் டேர்ம் 1/6 எப்படி எழுதலான்னா 1/2 இன்ட்டு 1/3. தேர்ட் டேர்ம் 1/10 எப்படி எழுதலான்னா 1/2 இன்ட்டு 1/5. ஃபோர்த்து டேர்ம் 1/14 எப்படி எழுதலான்னா 1/2 இன்ட்டு 1/7, எக்ஸட்ரா. பாருங்க, இந்த சீக்வன்ஸில் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு டேர்ம்லேயும் 1/2 காமனாக இருக்குது. ஸோ இந்த 1/2 காமனாக வெளியே எடுத்துடுறேன். 1/2 இன்ட்டு 1/1, 1/3, 1/5, 1/7, எக்ஸட்ரா. ஜென்ரல் டேர்ம் இங்கே வந்து இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளால் இந்த சீக்வன்ஸை பார்ப்போம். ஃபஸ்ட் டேர்ம் 1/1, செகண்ட் டேர்ம் 1/3, தேர்ட் டேர்ம் 1/5, ஃபோர்த்து டேர்ம் 1/7, எக்ஸட்ரா. ஸோ எல்லா டினாமினேட்டர்ஸையும் பாருங்கள். 1, செகண்ட் டினாமினேட்டர் 3, தேர்ட் டினாமினேட்டர் 5, ஃபோர்த்து டினாமினேட்டர் 7. ஸோ டினாமினேட்டர்ஸ் வந்து 1, 3, 5, 7, எக்ஸட்ரா. எல்லாமே ஆட் நம்பர்ஸ். 1, 3, 5, 7, எக்ஸட்ரா. ஸோ ஆட் நம்பர் வந்து 2n-1. ஸோ ஜென்ரல் டேர்ம் an ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு 1 டினாமினேட்டர்லாம் ஆட் நம்பர்ஸ். ஸோ 2n-1. ஸோ n ஈக்குவல் டு 1 போட்டோன்னா ஃபஸ்ட் டேர்ம் கிடைக்கும். பாருங்கள், n ஈக்குவல் டு 1 போடும்போது 1/2 இன்ட்டு 1 is 2, 2 minus 1 is 1. So I'll get 1/1. n equal to 2 போட்டிங்கன்னா செகண்ட் டேர்ம் கிடைக்கும். 1/2 இன்ட்டு n equal to 2 போடுறேன். 1/2 இன்ட்டு 2 வந்து 4, 4 minus 1 is 3. So 1/3, எக்ஸட்ரா. ஸோ ஜென்ரல் டேர்ம் an equal to 1/2 இன்ட்டு 1/2n-1. இங்கே கிவன் சீக்வன்ஸில் 4 டேர்ம் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு 3 டேர்ம்ஸை கண்டுபிடிக்கணும். அதாவது 5வது டேர்ம், 6வது டேர்ம், 7வது டேர்ம். ஸோ 5வது டேர்ம் சொல்லும்போது இங்கே இதில் வந்து n ஈக்குவல் டு 5 போடணும். ஸோ a5 ஈக்குவல் டு n ஈக்குவல் டு 5 போடுவோம். 1/2 இன்ட்டு 1/2 இன்ட்டு n-க்கு 5 போடுறேன். 2 இன்ட்டு 5 minus 1. a5 equal to 1/2 into 1/2 into 5 is 10. 10 minus 1 is 9. So 1/9. So a5 equal to 1/2 into 1/9 is 1/18. அடுத்தது 6th டேர்ம் கண்டுபிடிப்போம். a6 equal to a6 கண்டுபிடிக்கிறதுக்கு anல n ஈக்குவல் டு 6 போடணும். ஸோ anல n ஈக்குவல் டு 6 போடுவோம். 1/2 இன்ட்டு 1/2 இன்ட்டு n-க்கு 6 போடுறேன். 2 இன்ட்டு 6 minus 1. a6 ஈக்குவல் டு சிம்பிளிஃபை பண்ணுவோம். 1/2 இன்ட்டு 1/2 இன்ட்டு 6 is 12. 12 minus 1 is 11. So 1/11. 1/2 into 1/11 is 1/22. அடுத்த 7th டேர்ம் கண்டுபிடிப்போம். a7. a7 ஈக்குவல் டு a7 கண்டுபிடிக்கிறதுக்கு anல n ஈக்குவல் டு 7 போடணும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 1/2 இன்ட்டு 1/2 இன்ட்டு n-க்கு 7 போடுறேன். 2 into 7 minus 1. சிம்பிளை பண்ணுவோம். a7 ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு 1/2 into 7 is 14. 14 minus 1 is
13. So 1 by 13 equal to 1 by 2 into 1 by 13 is 1 by 26. Therefore, the next three terms are 1 by 18, 1 by 22, 1 by 26. Subdivision 2. Subdivision 2ல கொடுத்திருக்க சீக்வன்ஸ் வந்து 5, 2, -1, -4, etc. இப்போ given sequenceல first term a1 equal to 5, second term a2 equal to 2, third term a3 equal to -1, fourth term a4 equal to -4, etc. நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது நெக்ஸ்ட் த்ரீ டேர்ம்ஸ், அதாவது a5, a6, a7. தந்திருக்க சீக்வன்ஸ்லேருந்து a1, a2, a3, a4 4 டேர்ம் கொடுத்துருக்கு. இதில் இருந்து ஜென்ரல் டேர்ம் an எழுதலாம். an ஈக்குவல் டு 8 மைனஸ் 3n. பாருங்க காரணம், n ஈக்குவல் டு 1 போட்டோன்னா a1 ஃபஸ்ட் டேர்ம் கிடைக்கும். n ஈக்குவல் டு 1 போடும்போது 8 மைனஸ் 3 இன்ட்டு 1, 3 into 1 is 3, 8 minus 3 is 5. ஸோ ஃபஸ்ட் டேர்ம் கிடைக்குது. n equal to 2 போட்டோன்னா செகண்ட் டேர்ம் கிடைக்கும் a2. n equal to 2 போடுவோம். 8 minus 3 into 2, 3 into 2 is 6, 8 minus 6 is 2. அடுத்து n equal to 3 போட்டோன்னா a3 தேர்ட் டேர்ம் கிடைக்கும். n equal to 3 போடுவோம். a3 equal to 8 minus 3 into 3. 3 into 3 is 9. 8 minus 9 is -1. So a3 equal to -1. So the general term an is 8 minus 3n. இதில் இருந்து a5 கண்டுபிடிப்போம். a5 equal to a5 ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு anல n equal to 5 போடணும். ஸோ n equal to 5 போடுவோம். 8 minus 3 into n-க்கு 5 போடுறேன். 3 into 5. a5 equal to 8 minus 3 into 5 is 15. So 8 minus 15 equal to -7. So a5 equal to -7. அடுத்தது a6 கண்டுபிடிப்போம். a6 equal to a6 ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு anல n equal to 6 போடணும். ஸோ a6 equal to 8 minus 3 into n-க்கு 6 போடுறேன். 3 into 6. a6 equal to 8 minus 3 into 6 is 18. So 8 minus 18 equal to -10. So a6 equal to -10. அடுத்த a7 கண்டுபிடிப்போம். a7ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு anல n equal to 7 போடணும். ஸோ a7 equal to 8 minus 3 into n-க்கு 7 போடுறேன். 3 into 7. a7 equal to 8 minus 3 into 7 is 21. So 8 minus 21 equal to -13. So a7 equal to -13. So the next three terms are -7, -10, -13. Subdivision 3ல கொடுத்திருக்க சீக்வன்ஸ் 1, 0.1, 0.01, etc. The given sequence can be rewritten as first term 1, 0.1 எப்படி எழுதலாம்னா 1/10, 0.01 எப்படி எழுதலாம்னா 1/100, etc. ஸோ இந்த சீக்வன்ஸில் நெக்ஸ்ட் த்ரீ டேர்ம்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட் டேர்ம் 1, செகண்ட் டேர்ம் 1/10, third term 1/100, etc. So the next three terms are 1/100க்கு அடுத்தது 1/1000,
அடுத்த டேர்ம் வந்து 1/10,000, அடுத்த டேர்ம் வந்து 1/1 lakh, etc. That is, the next three terms are 1/1000 0.001, 1/10,000 0.0001 எழுதலாம், 1/1 lakh 0.00001 எழுதலாம்.